இல்ல அவருடைய பேட்டிலே ஏகப்பட்ட முரண். அவரு கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறாரு, நான் தான் நாத்திகர் அப்படிங்கிறாரு, முருகனுக்கெல்லாம் சக்தி இல்லைங்கிறாரு. இப்ப இதை நீங்களோ வேற பெரியாரிஸ்டோ சொல்லியிருந்தா உங்களை ஆர்எஸ்எஸ் வந்து போட்டு ஆஞ்சிருக்கும். முருகனுக்கு சக்தி இல்லைன்றாரு. முருகனுக்கு சக்தி இல்ல, முருகன் மீது நம்ம வைக்கிற நம்பிக்கைக்கு தான் சக்தி இருக்குங்கிற. ஓ, முருகனுக்கு சக்தி இல்ல, நம்பிக்கைக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. இல்ல இதை ஒரு பெரியாரிஸ்ட் பேசியிருந்தா இவங்க என்ன பாடு, நீ எப்படி முருகனை பத்தி பேசலாம் வந்திருக்கு. ஆனா ஒரு ஜோசியர் உட்காந்துட்டு எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல, முருகனுக்கு சக்தி இல்ல, முருகன் மீது வைக்கிற நம்பிக்கைக்கு தான் சக்திங்கிறாரு. ஆனா கடவுள் நம்பிக்கை உள்ள எல்லாரும் இவரை ஜோதிடர் நம்புறாங்க. அப்ப இவரை நம்புறவங்ககிட்ட தான் சக்தி இருக்கு. ஆமா, அந்த நம்பிக்கையில தான் சக்தி இருக்கு. அவர் சொல்றாரு, அவரோட ஸ்டேட்மெண்ட் இது, நமக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா பக்காவா பெரியாருங்கன்னு வர்றப்ப கொதிச்சு எழுதுறாரு. பெரியார் யோகியமா அது இது வஉசி ஏமாத்தினாரு. நீங்க வழக்கம் போல அவதூறுகள், ஆர்எஸ்எஸ் வைக்கிற அவதூறுகள், பொய்யை வந்து. அப்ப விஜய் வந்து யார வந்து கொள்கை தலைவரா வச்சிருக்காரோ அந்த தலைவரே அவதூறு பரப்பக்கூடிய ஒரு நபரை வந்து தனக்கு ஓஎஸ்டியா போடுறாரு அப்படின்னா விஜய் வந்து எந்த அளவுக்கு கொள்கையில பிடிப்புள்ளவரா இருப்பாருன்றது தெரிஞ்சு போச்சா?